இது உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சோ எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு வேலை பண்ணலாம்னு நினைப்போம். சோ இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட் டார்கெட் வச்சிருப்போம். இன்னைக்கு நான் இவ்வளவு கம்ப்ளீட் பண்ணணும். இன்னைக்கு நான் ஸ்டடி ஹால் போய் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் இன்னைக்குள்ள இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடணும்ன்ற பயங்கரமான டார்கெட்லாம் வச்சிருப்பீங்க. ஆனா அதை கம்ப்ளீட்டே பண்ணாம விட்டுருக்கீங்களா? நடந்திருக்கா? அதுக்கு ஒரு இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் காரணமா இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்கு இத மறக்காம டாக் பண்ணுங்க. சோ இப்ப நம்ம வந்து ஒரு பண்ணலாம்னு போவோம். மச்சான் இன்னைக்கு புக் வாங்க போலாம்டா. டேய் இன்னைக்கு சாப்பாடு அங்க சூப்பரா இருந்துச்சுடா. நம்ம அங்க போலாம். இன்னைக்கு ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிடா. இன்னைக்கு நம்ம அது கலந்தே ஆகணும். இல்ல இன்னைக்கு ஒரு ஸ்பீச் குடுக்குறாங்கடா. அங்க போலாம்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் பண்ண போவோம். ஆனா எண்ட் ஆஃப் த டே அந்த டேவும் ஒழுங்கா போகாம, அந்த டைமும் வேஸ்ட் ஆகி, நம்ம நினைச்சதும் நடக்காம கம்ப்ளீட்டா ஸ்டடி ஷெட்யூல்ல பயங்கரமான லூப் ஹோல்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுல இருந்து நம்ம வெளிய வந்து நம்மளோட பிரிப்பரேஷன் டைமே வேஸ்ட் ஆயிருக்கும். தேவையா நமக்கு இது? சோ அதனால இந்த மாதிரி இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வருதுன்னா, ஓகே நீ போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ற வேலையை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பிரியாரிட்டி. அதனால நிறைய பின்விளைவுகள் இருக்கு. சோ தேவை வராம பாத்துக்கோங்க. ஓகே?